மகாராஷ்டிராவில் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் நச்சுத்தன்மை வாய்ந்த 2,30,00,000 லிட்டர் கலப்பட பால் விநியோகம் செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. பாமாயில் டிடர்ஜென்ட் பவுடர் பயன்படுத்தி பாலில் கலப்படம் செய்த கும்பல் சிக்குமா? மகாராஷ்டிரா மாநிலம் தாராசிங் மாவட்டம் பூம் தாலுகாவில் பால் கலப்படம் தொடர்பாக புகார்கள் குவிந்த நிலையில் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டில் ஈடுபட்டனர். அப்பொழுது பெரிய அளவில் பாலில் கலப்படம் செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சிகரமான தகவல் அம்பலமானது. அதிரடி சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட விற்பனை பதிவேடுகளை ஆய்வு செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்பில் பாலில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 2,30,470 கிலோ தரமற்ற பால் பவுடர் இந்த கலப்படத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பால் பவுடரை டிடர்ஜென்ட், பாமாயில் மற்றும் யூரியாவுடன் கலந்து தயாரித்திருக்கும் அதிர்ச்சி தகவலும் தெரியவந்துள்ளது. இந்த பால் பவுடரை கொண்டு தோராயமாக 23,04,070 லிட்டர் நச்சுத்தன்மை வாய்ந்த செயற்கை பால் தயாரித்து விநியோகித்துள்ளனர். இதன் மதிப்பு 9,21,62,800 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கலப்பட கும்பல் 100 லிட்டர் தூய பாலில் 10 லிட்டர் பால் பவுடர் கலந்த செயற்கை பாலை கலந்துள்ளனர். பாலின் தரத்தில் சந்தேகம் வராமல் இருக்க 10% கலப்படம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். அந்த வகையில் சுமார் 2,30,00,000 லிட்டர் கலப்பட பாலை தயாரித்து விநியோகித்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. கலப்பட பாலை அசல் போல காட்டவும் தேவையான கொழுப்பு அளவை பராமரிக்கவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் டிடர்ஜென்ட் பவுடர், பாமாயில் மற்றும் தரம் குறைந்த ரசாயன பவுடர் உள்ளிட்டவற்றை கலந்துள்ளனர். அதிக கொழுப்புள்ள பாலை குளுக்கும் பொழுதோ அல்லது ஊற்றும் போதோ இயற்கையாக வரக்கூடிய அடர்த்தியான நுரையை உருவாக்குவதற்கான டிடர்ஜென்ட் பவுடர் கலக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் கலப்படத்தில் ஈடுபட்டது தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் அனைவரும் தப்பிவிட்டனர். தலைமறைவானவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. டிடர்ஜென்ட், பாமாயில் மற்றும் ரசாயனங்கள் நிறைந்த இந்த பாலை தொடர்ந்து உட்கொள்வது கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் செரிமான அமைப்பை முழுமையாக சேதப்படுத்தும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்களின் உயிருக்கே ஆபத்தாக அமையக்கூடும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உயிருக்கு ஆபத்தான வகையில் பாலில் கலப்படம் செய்யும் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் மற்றும் ஆயுள் தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். ரெய்டு நடந்த பகுதிகளில் இருந்து கலப்படம் செய்யப்பட்ட 61 பால் பவுடர் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பூம் பகுதியில் உள்ள பல பால் பண்ணைகளுக்கு பாலா சாஹேப் கோட்கே என்பவர் இந்த கலப்படம் செய்யப்பட்ட பால் பவுடரை வழங்கி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியில் பல பால் சேகரிப்பு மையங்களுக்கும் தொடர்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த பவுடரை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான லிட்டர் கலப்பட பாலை வாங்கியதாக கூறப்படும் நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை. கால்நடை தீவனம் விற்பனை செய்வது என்ற போர்வையில் இந்த மோசடி நடத்தப்பட்டு வந்துள்ளது. பூம் தாலுகா தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் பாலை ஏற்றுமதி செய்வதால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.